ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தூய அன்பு அமைதியானது, சாசுவதமானது. தன்னில் வந்து கலக்கிற நதிகளால் கடல் நிலை குலைந்து விடவில்லை. ஞானியின் உள்ளம் ஆசைகளால் அலை புரண்டு போவதில்லை. அவன் அமைதியை அறிந்தவன், ஆசையை மறந்தவன். அவனிடம் ஆணவமோ அகந்தையோ கிடையாது. அவன் ஆவலின்றி வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஆன்மா சார்ந்தது. தாமச, ராஜச, சத்வம் இவை மூன்றும் மனிதர்களின் குணமாகிறது. ஆனால் ஆன்மாவோ முக்குணம் கடந்தது, இயற்கைக்கும் அப்பாற்பட்டது. யோக வழிகளில் தீவிரமாய் ஈடுபடும் சாதகர்களுக்கு சமாதி விரைவாகவும் எளிதாகவும் கூடிவிடுகிறது. அனைத்து அறிவும் மனிதனுக்குள் பொதிந்து கிடக்கிறது. ஆனால் அதை வெளிக்கொண்டு வர ஒரு குரு வேண்டும். குருக்களால் அறிவு உள்ளிருக்கும் அறிவு உணர்த்தப்படுகிறது. உலகம் வழிநடத்தப்படுகிறது. இறை அருளின் அதிர்வு அலைகளே இங்கு எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு விதைக்குள் ஒடுங்கிக் கிடக்கிறது ஆலமரம். அத்தனை ஒலிகளுக்கும் மூலமாயிருப்பது ஓம்காரம். அன்னையே மந்திரமாகவும் மந்திரத்தின் பொருளாகவும் இருக்கின்றாள். அதனை உணர்ந்து கொண்டால் சிரமமேதுமில்லை. ஓம் என்கிற ஒலி மற்ற ஒலிகளுக்கு விதையாயிருக்கிறது. வாழ்த்துக்கள் அனைத்தும் அதன் அடிப்படையிலேயே அமைந்தன. அதன் அதிர்வலைகளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அழியக்கூடிய வாழ்க்கையின் தடைகள் அகற்றப்படும் போது அழிவற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்து விடுகிறது. ஓம் சக்தி.